திமுக இனி சட்டசபைக்குள்ளவே வராது, வெற்றி பெறவே முடியாது அப்படின்ட்டு நீர்வளத்துறை அமைச்சர் சட்டசபையில பேசியிருக்காரு. கால் ஊன்றவே முடியாது இதுக்கப்புறம் திமுக. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தவங்க அப்படிதான் சொல்றது, நாங்கள் எங்களுக்கு பின்னால் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றது. அப்படி எம்ஜிஆர் கூட சொன்னார், அவரையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஜெயலலிதா சொன்னாங்க, அவங்களையும் நாங்கள் வெற்றி பெற்றா இருக்கோம். நாங்கள் சொன்னோம், எங்களையும் தான் வெற்றி பெற்றிருக்கோம். இது எல்லாம் சபையில் உட்காரும்போது பெருமைக்காக பேசுகிறத தவிர அதெல்லாம் ஒரு அரசியல் ஞானத்தோடு சொல்லலை. அதே போல ஊரா வீட்டு நெய்யில யாருக்கு ஸ்வீட் செய்து கொடுக்கிறீர்கள் என்றும், எதற்கெடுத்தாலும் நிதி இல்லைன்னு சொன்னவங்க இப்ப எதுக்கு ஆட்சியில் இருக்கிற பிரச்சாரத்தின் போது விஜய் பேசினார் அப்படின்ட்டு. ஆனா இப்ப முதல்வர் ஆனவன நலத்திட்டம் வழங்குறதுக்கு நிதி இல்லைன்னு சொன்னவரு எம்எல்ஏங்களுக்கு அரசு பணத்துல கார் வழங்குவது சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? எம்எல்ஏங்களுக்கு கார் வழங்குவதுன்னு வந்த நியூஸை பார்த்த உடனே நான் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். அப்படிதான் நான் கூட சொன்னேன், அதோட நான் மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் அதுக்கப்புறம் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை பார்க்கும்போது கார் இல்லாதவர்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் யார் யார் கேள்வி கேட்டாலும் அவருக்கு 3 கார் இருக்குதுன்னு பத்திரிகையில் வந்து செய்தி இருக்கு. ஆகையினால எல்லாருக்கும் கார் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் கொடுக்கணும், 1 கார் 2 கார் 3 கார் வச்சிருக்கிறவங்களாம் கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது மக்கள் வழியுது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் நாங்கள் கார் இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு கால் வேணான்னு சொல்லிட்டோம். அந்த 25,000 வந்து அந்த படி கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்குற படியை வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்க என்ன கோரிக்கை, அவங்க சைட்ல இருந்து என்ன ஒரு முழக்கத்தை வச்சிருக்காங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து இறந்து போன விலங்குகள் மலங்கள் எல்லாத்தையுமே அல்றோம். ஆனா எங்களை வந்து கண்ணோக்கி பார்க்கல முதல்வர். எம்எல்ஏக்கு உதவியாளராக வரவங்களுக்கு 25,000 கொடுக்குது, எங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையான்னு அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. நியாயமான கோரிக்கை தான். அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கலாம், இப்போ உதவியாளருக்கு 25,000, தூய்மை பணியாளர்களுக்கு அந்த கூலி. பொதுவா இப்போ அந்த சப்ஜெக்ட் அவங்க சொல்றதே தப்பு. கார் கொடுக்குறேன், அதுக்கு பெட்ரோல் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்ல தப்பு. ஏன்னா அவங்களுடைய மெயின் கோர்ஸ் என்ன, நிதி இல்லை, காலியாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. காலியாக வச்சுட்டு போனால் எப்படி கார் எம்எல்ஏவுக்கு அசிஸ்டண்ட்டு கூட சம்பளம் கொடுப்பாங்க? ஆகையினால அவங்க சொல்கிற மாதிரி நகர சுத்தி தொழிலாளர்கள் இல்லையா, தூய்மை பணியாளர்கள் மாதக்கணக்கில் ஒரு ஒரு போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு போது இதுக்கு எங்கே பணம் கேட்கறது நியாயம்தான். அதே போல சட்டசபையில வந்து சபாநாயகர் உட்பட எம்எல்ஏங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழக எம்எல்ஏங்க பாட்டு பாடி வர்றதோ, கேலி கிண்டல் செய்து வருவதோ, தகாத வார்த்தைகள் பேசி வருவதோ, இதுக்கு முன்னால நீங்க சட்டமன்றத்தில் இருந்தீங்க. சட்டமன்ற நிகழ்வுகள் என்ன எதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி பண்ணிருந்தது நான் ஒன்றும் பண்ண முடியாது. சபாநாயகர் வந்து நீண்ட நாள் சபையில் இருந்தவர். இப்போ அவர் நடத்துகிற விதத்தை நான் பார்க்குற போது ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் தான் பண்ணுறார், இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறது அவர் தான் செய்ய முடியுமே தவிர நான் ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்கு மரபும் தெரியல, சட்டமும் தெரியல. முதல்ல எம்எல்ஏக்களுக்கெல்லாம் போன உடனே ஒரு சட்டமன்றத்தில் ரூல்ஸ் புக்கு கொடுப்பாங்க. அது கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை வாங்கி படித்தாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. என்னுடைய மேஜையில் வந்து ஒரு 3 ஃபைல் வச்சிருக்காங்க. அந்த 3 ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அதை ஓப்பன் பண்ணாக்கா பல பேருக்கு பிரச்சனை வரும். அதை எப்போ எப்படி ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியும், எதை எப்போ எங்க பேசணும்னு தெரியும். அதை ஓப்பன் பண்ண வச்சிருக்காங்க. இடைத்தேர்தலையாச்சும் நீங்க ஜெயிச்சுட்டு போங்க, அதனால தான் நான் ஓப்பன் பண்ணலன்றாரு. அதுதான் எதிர்கட்சி தலைவர் சேலஞ்சு பண்ணார். தைரியம் இருந்தா நீங்க அந்த பெண்டோரா பாக்ஸை ஓபன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு நானும் பார்க்குறேன். யார் மீது குற்றம் இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நான் தயங்காமல் கேட்கிறாருக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ உள்ளே ஆடிது காளி வேடிக்கை பாடின்னு
ஊரில் வித்தகாரம் காட்டுற மாதிரி உள்ளே வருது, இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே திறந்தா வரும், இதுக்குள்ளே இருந்தால் பாரி வரும் அப்படின்னு மோடி மஸ்தான் சொல்கிற வேலை பார்த்து சொல்லிட்டா தரேன்றாரு. திறக்க வேண்டியது தானே? நீ எங்களை தானே சொல்கிற, எங்களுக்கு தரேன்ற வரும், நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருப்போம், திறக்க வேண்டியது தானே? திறக்கலைன்னா ஒரு தவறான தகவலை முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் அர்த்தம். ஒரு வாரத்துக்குள்ள திறக்கலன்னு கேட்கணும் ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி. ஒரு வாரத்துக்குள்ள திறக்கல அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரணும். சபைக்கு தவறான தகவலை கொடுத்தார் முதலமைச்சர் என்று பிரிவிலேஜ் கொண்டு வரணும். அதே போல தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நாட்டையே ஆளுகிற சக்தி படைத்தவர் நம்முடைய முதல்வர். வட மாநிலத்திலிருந்து வந்தவங்களே சொல்றாங்க, உங்களுக்கு கிடைச்ச முதல்வர் போல எங்களுக்கு எப்ப கிடைப்பாங்கன்னு. பர்டிகுலரா அமித்ஷா வந்த மீட்டிங் மேற்கோள் காட்டி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, இந்தியாவே ஆளும் சக்தி படைத்தவர் விஜய்னு. இதெல்லாம் சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஆஹாவும் சொல்லிக்கிறது. இதெல்லாம் பெரிய அரசியல் கருத்துக்கள் அல்ல, அரசியலில் கருத்து சொல்ல வேண்டியதும் அல்ல. அதே மாதிரி தாவேகா ஜெயிச்சவங்க முதல்ல ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் தமிழ் மாநில தலைவர் வந்து சொல்றாரு, எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அமைச்சர் முதற்கொண்டு எம்எல்ஏங்க எல்லாருமே ரசிகர் மன்ற மோட்லயே இருக்கிறாங்க, அவர்களை மாற்ற முடியாது அப்படின்னு அவரே சொல்லி இருக்காரு. என்னால மாற்ற முடியாது. ஒரு கட்டத்துல வந்து அமைச்சர்னா துரைமுருகன், எம்எல்ஏனா ஞானசேகரன் அப்படின்ற ஒரு வேலூர் அடையாளம் இருந்தது சட்டமன்றத்துல. இன்னைக்கு அது இருக்கா? அது மாதிரியான குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான இந்த அமைச்சர்கள் யாரையாவது சொல்ல முடியுமா? பாருங்க. இல்லை சார், சொல்லலாம். முதல்ல சட்டமன்றத்துக்கு போறவர் படிக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு படிக்கணும், பழைய சட்டமன்ற நடவடிக்கைகளை எடுத்து படிக்கணும். அசம்பிளியில் உட்காந்து, லைப்ரரியில் உட்காந்து நைட் எட்டி அதை எடுக்கணும், அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும். என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, யார் பதில் சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே வேலையாக இருக்கணும் சார். பத்திரிக்கை படிக்கணும், உடனே நோட் புக்கில் குறிப்பி எடுத்து வச்சுக்கணும், இது என்ன கேட்டு வச்சுக்கணும். இது பெரிய வேலை. நாங்கள் எல்லாம் தூங்க மாட்டோம். ராத்திரி என் பக்கத்து வீட்டு தான் ரகுமான் கார், 2 பேரும் போட்டா போட்டிக்கிட்டு 12, 1:30 மணி வரையும் இந்த பில்லுஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் நாங்கள் வெளியே வருவோம். அதனால் கஷ்டப்படணும். சும்மா வந்து இன்னைக்கு கொடுப்பதெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தான்னு பாடுபாடு அடித்தா என்ன சார் இது? சட்டசபையா? இன்னும் 2 ஆண்டுகளில் திமுகவினர் அரசியலை விட்டு விலகி அண்ணா அறிவாலயத்தை வந்து வாடகைக்கு விட நிலைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது? நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார். இவன் நாட்டை இவங்க பட்டம் மற்ற எத்தனையோ பேர் சொல்லியாச்சு. நாங்கள் இந்த திமுக முழச்சத்திலிருந்து எதிர்ப்பை சந்திச்சது. அண்ணா இருக்கிற காலத்திலே சம்பத்தை சந்திச்சது. அதுக்கு பிறகு வெற்றிகளாக எம்ஜிஆருடைய பிளவை சந்திச்சது. அதுக்கப்புறம் கோபாலசாமியுடைய பிளவை சந்திச்சது. ஆகிய பிளவுகளுக்கும் நாங்கள் தான் சொன்னாங்க. ஆனால் இதையெல்லாம் முன்னேறி யார் யார் எங்களை வந்து ஓஹோன்னு போனானோ எல்லாரும் எங்ககிட்ட வந்து அடிமையாகிட்டான். ஒன்று வச்சுங்க, திமுகவை எதிர்த்து கட்சி நடத்துறவங்களாம் கட்சியில் திமுகவில் தான் அடக்கமாயிட்டாங்க. நீங்க பெரிய அளவுல வந்து நீர்வளத்துறைக்காக எல்லாமே அந்த கோப்புகள் எல்லாமே அதனுடைய தகவல் எல்லாம் பெருநிலையில வச்சிருப்பீங்க. நீங்க வந்து நீர்வளத்துறையில வந்து நீங்க அமைச்சரா இருக்கும்போது அதனுடைய எல்லாமே பொதுப்படைத்துறை அமைச்சராக இருக்கும்போது சரி, இப்போ சரி, எல்லாமே வந்து பெருநிலையில வச்சிருப்பீங்க. அதே துறைக்கு இப்ப இருக்கிற ஒரு புசியானந்தம் அமைச்சர், இந்த 2 வேறுபாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இன்னொரு மந்திரியை பற்றி குறை சொல்ல விரும்பல. ஆனால் அவருடைய ரிப்ளையை பார்த்தேன். நான் என்னுடைய மானிய கோரிக்கை ரிப்ளையை என்னுடைய இலாக்காவிலிருந்து ஒரு வரி கூட சொல்லாமல் அவங்க முதலமைச்சர் பற்றி புகழ்ந்தே பேசிக்கிட்டு போயிட்டாரு. ஒரு டிமாண்ட்ஸை பற்றியோ எனக்கு என்ன செய்ய போகிறோம், நீர்வளத்துறையில் இன்னும் என்ன நாங்கள் செய்து தப்பாக செய்யிட்டோம், எங்கே அவங்க திருத்துறாங்கன்னோ அதை பற்றி கொண்டு சொல்ல பாவம். அவ்வளோதான். எனக்கு தெரியும் அந்த இலாக்காவை சாதாரணமான கையாள முடியாது.
எனக்கு கலைஞர் கொடுக்கும்போதே 79 துறை தலைவர் என்கிட்ட ரொம்ப கலைஞர் அண்ணா அவர்கள் இது ரொம்ப மக்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கருணாநிதி இது தர்றவங்கிட்ட சொன்னார். நான் அதங்கிட்ட கொடுக்குறையா அப்படின்னு சொன்னார் கலைஞர். அதனால தான் நான் அது ஒரு பாடம் மாதிரி படிப்பேன் சார். நான் ராத்திரி பகலும் பாடம் மாதிரி படிப்பேன். இப்போ படிச்சுக்கிட்டாரு. இப்போ வாங்க அவங்க பெட்ரூம் காமிக்கிறேன். அந்த புஸ்தகம் தான் இருக்கும். எந்த நாடு ஓடுதோ அந்த புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பேன். சும்மா வந்துட்டு பேசிட்டு போகிறதால சரியாக வராது. முதல்ல இருந்து வால்யூமாக ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு. இந்த வால்யூத்தை பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. 4 வால்யூம் பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான்னு கேளுங்க. அது இங்கிலீஷில் இருக்குது. அது தெரியுமான்னு கேளுங்க. என்னத்தா இருக்கலாம். அதே மாதிரி நகராட்சி ஊராட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் கொடுக்கும்போது எம்எல்ஏங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன தவறு? ஊராட்சி நகராட்சி மட்டத்தில் நீங்கள் தவறு இல்லையோ நீங்கள் சொன்னதால் தான் நான் சொல்கிறோம். அப்போ நாங்கள் பணம் இருக்குது கொடுத்தோம் ஊராட்சிக்கு. நான் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். நீ பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குற. அதான் வித்தியாசம். அதே போல முதல்வர் விஜயனுடைய 100 நாட்கள் ஆட்சியில் சொன்னதை செய்து சாதனை படைத்துள்ளாரு. லஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இனி லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டாம் என்ற நிலையை உருவாக்கி இருக்காரு. லஞ்சத்தை ஒழிச்சு மக்கள் இப்ப லட்சக்கணக்கில் எதுக்குமோ பணம் கொடுக்குவானான்ற நிலையை உருவாக்கிறாரு. வைகோ சொல்லியிருக்காரு. புகழாரம் சொல்லியிருக்காரு. வேற யாருன்னா சொல்லுங்களேன். அவங்களோட எம்எல்ஏ நம்ம கூட தான் இருக்காங்க. வேற யாரும் அவங்க வந்துட்டாங்க. அவங்க எனக்கு இந்த 100 நாள் ஓடுற படம் எல்லாம் 100வது நாளுக்கு அப்புறம் தியேட்டர்ல ஒரு பாகம் தான் ஒரு சீன் மட்டும் ஒரு இது ஷோ மட்டும் தான் ஓடும். அந்த மாதிரி தான் விஜயோட இதுன்னு சொல்லிட்டு மக்கள் பரவலா பேசுறாங்க. எனக்கு சினிமா பற்றி தெரியாது. நான் அதை பதில் சொல்ல விரும்பல. அதே போல சட்டமன்றத்தோட எல்ஓபி இவர் உதயநிதி, அவர் உதயநிதி கேள்வி எழுப்பும் போது தக்க பதில் கொடுக்க வேண்டிய முதல்வர் பதில் கொடுக்கறது இல்ல. சம்பந்தமே இல்லாத துறை அமைச்சர்கள் மாறி 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 நீர்வளத்தை கேட்டா பொதுப்பணியை சொல்றாரு, பொதுப்பணியை கேட்டா இந்த அறநிலையத்துறை சொல்றாரு, இந்த அறநிலையத்துறை கேட்டா கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் யாருமே பதில் கொடுக்க. அதுதான் சொல்றேன் நான். அவங்களுக்கு விதியும் தெரியல, சட்டமும் தெரியல. இதை திருத்த வேண்டியவர் concerned minister is such and such a minister. Others should not interfere with the matter. சபாநாயகர் சொல்லணும். அவர் பாவம் மேல உட்கார்ந்து தத்தடிச்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் சார். இப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது அந்த பதில முதல்வர் தான் கொடுக்கணும். முதல்வர் உட்கார்ந்து இருக்கும் போதே தான் உதயநிதி எழுப்புறாரு. ஏன் அந்த ஃபைல ஓபன் பண்ணல? அப்ப தைரியமா மத்த போன சட்டமன்றத்துல எல்லாம் எழுந்து பதில் சொல்லுவாங்க. இவரு பதிலே சொல்ல மாட்டேன்றாரு, மௌனமாவே இருக்காரு. ஏன் அது எப்பனா ஒரு முறை முதலமைச்சர் கேள்வி கேட்டா கூட மற்ற மந்திரிகள் எழுந்து பதில் சொல்றான்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு முதலமைச்சருடைய 3 ஃபைல வெளியில் கொண்டான்னு கேட்டார்கள் சொன்னாங்க. முதலமைச்சர் பேசாம இருக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு எழுந்து பதில் சொல்ல பார்க்கலாம். இவங்களை எழுந்து பதில் சொல்ல பார்க்கலான்னு. ஆகையினால எந்தெந்த மந்திரி எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு தான் பதில் சொல்லணும். அதனால எனக்கு முந்திரி கொட்டை மாதிரி அடிக்கடிக்கு எழுதக்கூடாது. அது சபை கண்டியும் இல்லை. சபாநாயகர் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். சபாநாயகர் நல்லவர். ஐ நோ ஹிம் பாஸ்ட் சோ மெனி இயர்ஸ், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ பண்ண ஒரு மறுநாள் பண்ணுறாரு. பட் ஸ்டபன் கவர் அந்த சபை கையில் வைக்கணும். அப்படி இருக்கணும். அததான் சார் ஓபிஎஸ் சொல்றாரு. இவர் சட்டமன்றத்தோட ஒரு எல்ஓபி, ஒரு அமைச்சர் அந்தஸ்துல இருக்கிறவரு, ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேசும்போது அங்கங்க 4-5 நாள் அங்கங்க எழுந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி எழுந்திருக்கூடாது, அந்த விதி கூட தெரியலையான்னு சொல்றாரு. அப்ப கூட அவங்க கேட்கல. அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சட்டமன்றம் நடக்கும்போது அந்தந்த துறை அமைச்சர்களுடைய செக்ரட்டரி உட்காரணும். ஒரு செக்ரட்டரி கூட 4 நாளா ஆள் இல்லைன்றாரு. அப்புறம் அந்த சட்டமன்றம் நடந்து என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த சட்டமன்றத்தினுடைய என்னென்ன சப்ஜெக்டுகள் வருதோ அன்னைக்கு சட்டத்துடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுகள் பூரா அங்கே உட்காரணும். ஏன்னு கேட்டால் மினிஸ்டர்ஸ்க்கு பேசுகிறார் ஒருத்தர் எதிர்கட்சி, தனக்கே சந்தேகம் வருது மினிஸ்டருக்கு. உடனே வெளில பின்னால் போய் இந்த மாதிரி பேசுகிறாரு, இதுக்கு என்ன விளக்கணும் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுவோம். அது மாதிரி தான் உட்காரணும்.
எங்க ஆட்சியிலேயே பல முறை உட்கார மாட்டாங்க. நான் தான் அதே கலைப்பி சபையை நிறுத்தி வைங்க வரவில்லைன்னு சொன்னேன். பயந்து வந்து உட்காண்டாங்க எல்லாரும். இட் இஸ் ஹைலி இம்ப்ராப்பர் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். அதனால சொல்லியிருக்கேன். அது வந்து அவங்க மினிஸ்டர்ஸ் உட்காந்தே தீரணும் அந்த டிபார்ட்மெண்ட். இப்போ அவை குறுக்கள் உதயநிதி சொன்னாரு, நீங்க வந்து லைவ் கொடுக்குறீங்க, லைவ் கொடுக்கறதுல வந்து அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் போறது இல்லை மக்கள் மத்தியில, தேவையில்லாத அந்த கண்டென்ட் எடுத்து யூடியூப் சோசியல் மீடியா எல்லாம் போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு செய்தியாளர்கள் சபாநாயகர்கிட்ட கேள்வி எழுப்பும் பொழுது, அப்படி போடக்கூடிய ரீல்ஸுகளை, அவை குறிப்புல இருந்து நீக்கக்கூடிய ரீல்ஸுகளை யாராவது வெளியிட்டா அவங்க மேல தணிக்கை வாரியம் மூலியமா நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது பாசிபிள் ஆகுங்களா? தணிக்கை வாரியத்துக்கு எழுதி அவங்க நடவடிக்கை எடுத்து எழுதி போச்சு. முடிஞ்சா ரொம்ப தேங்க்ஸ். இவங்க கார் கொடுக்குறேன்னு இல்லையா, கார் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, விழுப்புரம் சைடுல வந்து ஊராட்சி மன்ற தலைவர்லாம் அவங்களுக்கு எம்எல்ஏ கார் கொடுங்க, கார் கொடுக்குறீங்க, எங்களுக்கு வண்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்பாங்க இதெல்லாம். நமக்கு என்ன பண்ணுறது? இப்படிதான் கேட்பான். ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தன் கேட்பான். இதெல்லாம் சாப்பிட்டு தாரு. இப்ப ஏற்கனவே வந்து இந்த அரசு பேருந்துகள்ல வந்து கண்டக்டருங்கெல்லாம் வந்து வடமாநில தொழிலாளர், வடமாநிலத்தை சேர்ந்தவங்களை நியமிக்க போறாங்கன்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவங்கள வாத்தியார்களாவும் பணியமர்த்த போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு சார். இங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு வேலை இல்லை. வட மாநிலத்திலிருந்து பல பேர் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. பீகார்காரர்கள் இல்லைன்னு சொல்ல, அவங்க இல்லைன்னாலே தொழிலாளிகள் கிடையாது. முன்னையெல்லாம் நமக்கு வேலைக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த என்னது காலையில் போய் பண்ணுறாங்களே துப்புரவு இல்லை, பழக்குட்டி எல்லாம் சேர்ந்து 100 நாள் பணியாளராக போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஜாத்தியம்மா வேற 100 வாங்கி உட்காந்துறாங்க. யாரும் இந்த வேலைக்கு வர்றதில்லை. கஷ்டப்பட்டு அவங்க தான் வேலை செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு வரையும் தான் அவங்க அளவில் தவிர அதுக்கு மேல் கொண்டு அலோவ் பண்ண கூடாது. கூடுறதுக்கும் அவ்வளவு பெரிய நல்லதல்ல. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது ஒரு புரட்சி ஏற்படும் தமிழ்நாட்டில். அதே போல சட்டசபையில உறவுகள் பேர் வச்சு மாமா மச்சான் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதான் நேற்று நான் சொல்லிட்டேன். இது பொதுவாக ஒன்று சொல்றேங்க. நாங்கெல்லாம் 50 வருஷம் இருந்தோம். எத்தனையோ எம்ஜிஆர் கலைஞர் பீரியட், நான் அண்ணான பீரியட் பார்த்தேன், கலைஞர் பீரியட் பார்த்தேன், ஜெயலலிதா பீரியட் பார்த்தேன், அப்புறம் இருக்கு மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் ஓபிஎஸ் ஆபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாருமே போயிட மாட்டோம். நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் வந்தது கிடையாது. என்ன சமாச்சாரம்னு சொல்லுங்க. மாமா மச்சான், ஆமாம் அவன் மச்சான் எனக்கு வேண்டியவர். எதிரின்னா எதிரியாக தான் இருக்கும். சபைக்குள்ள இருந்தா சார் மாமன் மச்சான் வருவது. சபைக்குள்ள என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா அரசியல் உலகத்தில், அதுதான் என் கேள்வி. நானெல்லாம் அப்படிதான் இருந்தோம். என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர். 7 வருஷம் படிக்க வச்சவர் எம்ஜிஆர். என்னை கூப்பிட்டு வாடா மந்திரி பதவி ஏற்றுக்குன்னு சொன்னவர் எம்ஜிஆர். அப்போ கூட நான் என் கட்சி திமுக நான் ஏற்க முடியாதுன்னு சொன்னவன். அவர் பாராட்டிட்டு உன்னுடைய உறுதியை நான் பாராட்டுறா, இவ்வளோ உறுதியாக இருப்பேன்னு நான் நினைக்கலண்ணா. நான் உங்களை பார்த்து கட்சிக்கு வரல. அண்ணா திராவிட நாடு கேட்டார், அப்போ ஒரு போராளியாக போகணுன்ட்டு வந்தவன் நான். எனக்கு அந்த ஐடியாலஜி தான் நிற்கிறது தவிர எனக்கு யாரையும் பார்த்தே நான் வரல அப்படின்னு சொன்னவன் நான். ஆனால் அப்பேற்பட்ட என்னை வளர்த்த தாய் உள்ளத்தோடு பண்ண எம்ஜிஆரியே அவர் என்னுடைய கல்யாணத்துக்கு வர்றதுக்கு சார்ட்டர் ஃப்ளைட் விட்டு பிடிச்சிட்டு வந்து 25 பவுன் செயின் போட்டு சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு போன அந்த எம்ஜிஆரியே சட்டசபையில் நேருக்கு நின்று போயிட்டு பேசுறேன் நான். ஈந்து சிவந்தது எம்ஜிஆர் திருகரம் ஒரு காலத்தில் கேட்டு நாங்கள் கைத்தட்டி
காப்பாய்விட்டு கட்டு. இன்றைக்கு ஈந்து சிவந்ததில்லை, வாங்கி சிவந்ததுன்னு சொன்னேன். அவர் உட்காந்து அப்படின்னாரு. நான் பார்க்கல. அப்படி நேருங்கிறார் கடம். அதில் போய் சண்டிங்க களத்தில் போய் அண்ணன்னா தம்பி என்று நான் பாடுறது. ஆகையினால சுருக்கமாக சொல்கிறேங்க, எதிர்கட்சிக்காரன் வாளோடு சபைக்கு போகணும், ஆளுங்கட்சிக்காரன் கேடயத்தோடு தான் வரணும். இவன் சுழட்டு வாழை வீசுவான், அவன் தடுக்கணும். தடுக்க முடிஞ்சா தடுக்கணும், இல்லைன்னா சலாம் போட்டு